சமூகத்தில் நடக்கும் உண்மை செய்திகளை உங்களுக்கு உடனுக்குடன் தெரியப்படுத்தும் உங்கள் மக்கள் சாணக்கியம். கோவை மாவட்டம் செம்மொழி பூங்கா திடலில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் மக்களுடன் நான் எனும் புதிய திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்த புதிய திட்டத்தின் கீழ் 13 அரசு துறைகளின் சார்பில் ஏற்படுத்தப்படும் 52 அரசு சேவைகளின் சிறப்பாக திட்டமாக மக்களுடன் முதல்வன் என்ற புதிய திட்டத்தை மாநில அளவில் கோவையில் இன்று தொடங்கப்பட்டது. சிறப்பு வாய்ந்த கோவை மாவட்டத்தின் மைய பகுதியில் 165 ஏக்கர் நிலப்பரப்பில் ரூபாய் 133.21 கோடியில் உலக தரம் வாய்ந்த செம்மொழி பூங்கா அமைய உள்ளது. இந்த பூங்காவில் 23 விதமான தோட்டங்களுடன் தலைச்சிறந்த தாவரவியல், தோட்டக்கலை, கட்டிடக்கலை மற்றும் இயற்கை நல ஆர்வலர்களுடன் உருவாக்கப்பட்டுள்ள இந்த செம்மொழி பூங்காவினை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியோடு மற்றொரு சிறப்பம்சமாக அரசின் சேவைகளை மிக எளிதிலும் விரைவாகவும் மக்களை சென்றடையும் நிர்வாகத்தின் வெளிப்பாடு தன்மை ஏற்படுத்தவும் மக்கள் தரும் மனுக்கள் மீது 30 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற புதிய திட்டமும் மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தையும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று கோவையில் தொடங்கி வைத்தார். இதன் மூலம் கோவை மாநகரம் முழுவதும் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் நகர்ப்புற உள்ளாட்சிகளில் 1845 முகாம்கள் துவங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டரான இந்த கோவை கொஞ்சம் கொங்கு தமிழை கொண்டது. தமிழ் செம்மொழி மாநாட்டை கண்டது. பலமுறை கோவைக்கு நான் வருகை தந்து பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வச்சிருந்தாலும் தொடங்கி வச்சிருக்கேன். மக்களுடன் முதல்வர் இணையதள பதிவேற்றம் செய்யப்படும். தொடர்புத்துறை அலுவலர்கள் சேவை வழங்குறதுக்கு தேவையான அனைத்து ஆவணங்களையும் முகாம்களிலே வாங்கி பரிசீலிப்பாங்க. எல்லா முகாம்களிலேயும் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை, அதன் மூலம் சேவை மையங்கள் அமைக்கப்படுது. பொதுமக்கள் இந்த முகாம்களை நல்ல முறையில் பயன்படுத்தி உரிய சேவைகளை பெற்று பயனடையும்னு நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தொடர்புடைய அரசு துறை அலுவலருக்கு உங்கள் முதலமைச்சர் அன்போடு கூறிக்கொள்வது, மக்கள் அளிக்கிற ஒவ்வொரு மனுவுக்கு முடிவு காண்பது என்பதே முக்கியம் என்று நினைக்காம விடிவு காண்பதே நோக்கம், அதுதான் உண்மை, அப்படித்தான் செயல்பட்டாகும். அரசு மேல ஏழைகள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கைகள் வலுவடையும். கண்கள்ல கண்ணீரோடும் வாடிய முகத்தோடவும் ஆனால் இதயத்துல நம்பிக்கையோடவும் தலைமை செயலகத்துல வரிசையா பொறுமையா நின்று மனு கொடுக்கிற மக்கள் இப்பவும் அவங்க பார்க்க முடியுது. பொதுமக்கள் கோட்டையை நோக்கி இப்படி வர்றத மாவட்ட ஆட்சியர்களும் மாவட்ட அலுவலர்களும் குறைக்கணும். வட்ட அளவில் முடிய வேண்டியதை வட்ட அளவிலையும், மாவட்டத்தில் முடிய வேண்டியதை மாவட்ட அளவிலும் முடிச்சு வைக்க
போதிய முயற்சிகளை உடனுக்குடன் மேற்கொள்ளணும். நம்மை நாடி வர்ற பொதுமக்களுக்கு அரசின் சட்டவரைக்கு உட்பட்டு அவங்க குறைகளை களைய முழு ஈடுபாட்டோடவும் அரசு பணி அர்ப்பணிப்பு உணர்வோடவும் பணியாற்ற வேண்டும். எல்லா துறை அரசர்களையும் நான் அன்போடும் உரிமையோடு கேட்டுக்கிறேன். மக்கள் கொடுக்கிற விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கணும் என்ற கட்டாயத்தில் டெம்பரவரியா பயனில்லாத பதில்கள் கொடுக்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது. நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, கூட்டுறவுத்துறை, சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை, மாற்றுத்திறனாளிகள் துறை, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, எரிசக்தி துறை ஆகிய 13 அரசு துறைகள் மூலம் மக்களுக்கு பல்வேறு சேவைகள் செய்யப்படுகிறது. இந்த சேவைகளை பெறுவதில் அடித்தட்டு மக்கள் சில சிரமங்களை எதிர்கொள்றாங்கன்னு அரசுக்கு தெரிய வந்துச்சு. இந்த சேவைகளை இணையதளங்களில் பதிவேற்றம் செய்யுதல், தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுல மக்களுக்கு சில சிரமங்கள் இருந்துச்சு. இந்த சிரமங்களை போக்கி மக்களின் முகவரி துறையால இன்னைக்கு தொடங்கி வைக்கப்படுது. அரசோட சேவைகளை மக்களுக்கு நெருக்கமாக கொண்டு போய் எல்லா பொதுமக்களுக்கும் எல்லா சேவைகளும் எளிதாக கிடைக்க செய்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். அதாவது செயல்முறையை விரைவுபடுத்துறது, தாமதங்களை குறைக்கிறது, சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்களை குறைக்கிறதுன்னு விரைவாகவும் எளிதாகவும் சேவைகள் வழங்குகிற நோக்கத்தில் தான் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. மாற்றுத்திறனாளிகள், முதியோர் போன்றவர்களோட சிரமங்கள் முன்கூட்டியே கண்டறிஞ்சு அதையெல்லாம் தீர்த்து வைக்கிறதுல இந்த திட்டம் தனி கவனம் செலுத்தும். எல்லா நகர்ப்புற மற்றும் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள்ல வார்டு மற்றும் கிராம ஊராட்சி அளவில் எல்லா மாவட்டங்களையும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கும். அதுக்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த முகாம்களை சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் எல்லாரும் ஒரே குடையின் கீழ் கூடி மக்களோட கோரிக்கைகளை வாங்கி பதிவு செய்வாங்க. முகாம்களை பெறப்படுகிற மனுக்கள் எல்லாம் சம்பந்தப்பட்ட துறைகளால 30 நாட்களுக்குள்ள உரிய முறையில் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியின் அடிப்படையில் உரிய சேவைகள் மக்களுக்கு வழங்கப்படும் அமைவதற்கு இந்த பூங்கா 133 கோடி 21 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உலக தரத்துடன் இந்தியாவிலேயே தனித்துவத்தோடு பல சிறப்புகள் அதில் அடங்கியிருக்கும். இந்த பூங்காவில் செம்மொழி வனம், மகரந்த வனம், மூலிகை வனம், நட்சத்திர வனம், நறுமண வனம் போன்ற 23 வகையான தோட்டங்கள் அமைக்கப்படும். இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த திட்டத்துக்கு இன்னைக்கு அடிக்கல் நாட்டுறதுக்காக நான் மிகுந்த பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழா ஏற்பாடுகள் எல்லாம் மிக சிறப்பாக செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு முத்துசாமி அவர்களுக்கும், மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும், கோவை மாநகராட்சி ஆணையர்களுக்கு உள்ளிட்ட எல்லா அலுவலர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். சென்னையில் கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனை, சிவகங்கை பகுதியில் கீழடி அருங்காட்சியகம், சேலத்தில் டைடல் பார்க்கும் ஜவுளி பூங்காவும், திருச்சியில் விளையாட்டு அரங்கம், தஞ்சை, வேலூர், சேலம், தூத்துக்குடியில் மினி டைட்டில் பார்க்குகள், திருநெல்வேலியில் பொருணை அருங்காட்சியகம்,
கோவையில பன்னாட்டு அறைகளின் பூங்கா, இந்த வரிசையில கோவைக்கு செம்மொழி பூங்கா, வழியில முத்தமிழர் கலைஞர் வழியில முதலமைச்சர் பொறுப்பை எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைக்கிறதையே குறிக்கோளாக கொண்டு நான் உழைத்துக் கொண்டு வருகிறேன். இந்த திட்டம் என்னோட நேரடி கண்காணிப்பில் இருக்கும். இந்த முகாம்கள் 2 கட்டங்களாக நடைபெறும். முதல் கட்டமா புயல் பாதித்த சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய எல்லா மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள் மற்றும் நகர்ப்புறங்கள், அதை ஒட்டி இருக்கக்கூடிய கிராம ஊராட்சிகளையும் ஏறத்தாழ 745 முகாம்கள் நடத்தப்படும். இப்போ கோவையில புயல் வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரண உதவித்தொகை வழங்குறது முடிஞ்சதும் ஜனவரி மாதம் முதல் வாரத்திலிருந்து ஜனவரி 31ஆம் தேதி வரைக்கும் இந்த சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும். 2ஆம் கட்டமாக எல்லா மாவட்டங்களிலும் இருக்க ஊரக பகுதிகளில் இந்த முகாம்கள் நடத்தப்பட இருக்கு. இந்த முகாம்களில் பெறப்படுகிற எல்லா கோரிக்கைகளும் அரசால் பரிசீலிக்கப்பட்டு முறையான கோரிக்கையாக இருந்தால் நிறைவேற்றி தரப்படும் என்று நான் இங்கு உறுதியளிக்கிறேன். பொதுமக்கள் கொடுக்கிற கோரிக்கைகள் மக்களுடன் முதல்வர் போன்ற திட்டங்கள் மூலமா அரசுக்கும் மக்களுக்குமான நெருக்கம் அதிகமாகும். அரசு வேறு, மக்கள் வேறு அல்ல என்பதை உணர்த்தும் திட்டம் தான் இது. இது போன்ற திட்டங்கள் மூலமா மக்களும் மாநிலமும் சேர்ந்து வளரும். தமிழ்நாட்டை இந்தியாவிலே சிறந்த மாநிலமாக மட்டுமல்ல, உலகமே வியந்து பார்க்கிற மாநிலமாக உருவாக்குற இலக்கை எனக்கு நானே உருவாக்கி கொண்டு உழைத்து வருகிறேன். இந்த காட்சியை நாம் விரைவில் காண்போம் என்பது உறுதி 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 என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கோவையில் சிறப்பாக தொடங்கிய இந்த புதிய திட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு வீட்டு வசதி வாரிய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு முத்துச்சாமி அவர்கள், மாவட்ட ஆட்சியர் திரு கிராந்திகுமார் பாடி அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு PR நடராஜன் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள், நகராட்சி ஆணையர் திரு சிவகுரு பிரபாகரன் IAS அவர்கள் மற்றும் அரசு செயலாளர்கள் மற்றும் முதல்வரின் முகவரி சிறப்பு அலுவலர்கள், மக்கள் முதல்வர் சிறப்பு அலுவலர்கள், உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள், அரசு உயர் அதிகாரிகள், அந்தியூர் செல்வராஜ் அவர்கள், திரு சண்முகசுந்தரம் அவர்கள், முன்னாள் அமைச்சர் திரு கண்ணப்பன் மற்றும் பொங்கலூர் பழனிசாமி அவர்கள், மாநகராட்சி மேயர் திருமதி கல்பனா ஆனந்தகுமார் அவர்கள், சிறப்பு அலுவலர்கள் திருமதி செண்பகா பிரபாகரன் IAS அவர்கள், நலத்திட்ட உதவிகள் பெறும் பயனாளிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என திரளானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கோவை மாவட்ட செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணனுடன் பாபு.